ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட் ரிலேட்டட் 3 வேர்டு சென்டென்சஸ் பார்ப்போம். டேஸ்ட்டு அப்படின்னு டேஸ்ட் இது நல்லா இருக்குது, இது ரொம்ப சுவையாக இருக்குது, இது புளிப்பாக இருக்குது, இது உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போ ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு பேச்சு வழக்கில் ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பகுத் ஸ்வாதிஷ்ட் ஹோதா ஹை அப்படின்னு சொல்லலாம். பகுத் ஸ்வாசிஷ்ட் ஹை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹோதாவை சேர்த்துன்னு சொல்லலாம், சேர்க்காமையும் சொல்லலாம். பகுத் ஸ்வாதிஷ்ட் ஹை, பகுத் ஸ்வாதிஷ்ட் ஹோதா ஹை அப்படின்னு 2 விதமாகவும் சொல்லலாம். பகுத் மிகவும் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பேச்சு வழக்கில். அந்த பகுத்தை விட்டுட்டு சுவையாக இருக்குது அப்படின்னா ஸ்வாதிஷ்ட் ஹோதா ஹை, ஸ்வாதிஷ்ட் ஹை அப்படின்னு சொல்லலாம். அந்த மிகவும் அப்படின்றதுக்கு வந்து பகுத், அந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துன்னு சொல்லலாம். ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னா பகுத் சேர்த்து சொல்லணும். சும்மா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்வாதிஷ்ட் ஹோதா ஹை, ஸ்வாதிஷ்ட் ஹை அப்படின்னு 2 விதமாக சொல்லலாம். இந்த மிகவும் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பகுத். மிகவும் இனிப்பாக இருக்குது, ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னா பகுத் மீட்டா ஹை. அதே மாதிரி தான் இங்கேயும் பகுத், நீங்கள் ரொம்ப மிகவும் அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது பகுத் சேர்த்துக்கலாம். இனிப்பாக இருக்குது அப்படின்னா மீட்டா ஹை, ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னா பகுத் மீட்டா ஹை. நீங்கள் பகுத்தை சேர்த்து சொன்னால் பகுத் சேர்க்கணும். ரொம்ப மிகவும் அப்படின்னு சொல்லும் போது பகுத் சேர்த்து சொல்லணும். ஆனால் இனிப்பாக இருக்குது அப்படின்னா மீட்டா ஹை, சுவையாக இருக்குது ஸ்வாதிஷ்ட் ஹோதா ஹை, ஸ்வாதிஷ்ட் ஹை. மிகவும் நன்றாக இருக்கிறது. அதே மாதிரி தான் மிகவும் நம்ம சேர்க்கும்போது பகுத் சேர்க்கணும். இல்லைன்னா அச்சாகை, நன்றாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னா அச்சாகை. மிகவும் நன்றாக இருக்கிறதுனா பகுத் அச்சாகை. மிகவும் அருமையாக இருக்கிறது அப்படின்னா பகுத் படியா. இதுலேயும் படியா அப்படின்னா அருமை அப்படின்னா பகுத் படியானா மிகவும் அருமை, மிகவும் அருமையாக இருக்கிறது. பகுத் படியா ஹை அப்படின்னு சொல்லலாம். பகுத் படியா அப்படின்னாலே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சுவை மோசமாக இருக்குது. ஸ்வாத் ஹராப் ஹை, ஹராப்னா மோசமாக இருக்குது, கெட்டு போனது மாதிரி இருக்குது, வாடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்வாத் கராப் ஹை. மிகவும் சுவை இல்லாமல் இருக்குது, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மிகவும் சுவை இல்லாமல் இருக்குது அப்படின்னா உப்பு இல்லை, காரம் இல்லை, எல்லாம் உப்பு இல்லை, உரப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மிகவும் சுவை இல்லாமல் இருக்குது, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பகுத் ஸ்வாத்ஹின் ஹை. மிகவும் சுவை இல்லாமல் இருக்குது அப்படின்னா பகுத் ஸ்வாத்ஹின் ஹை. காரமாக இருக்குது, இதே அதே மாதிரி தான். ரொம்பனா பகுத் சேர்த்துக்கணும், இல்லைன்னா காரமாக இருக்குது அப்படின்னா தீக்காகை. புளிப்பாக இருக்குது அப்படின்னா கட்டாகை. மிகவும் உப்பாக இருக்குது அப்படின்னா பகுத் நமக்கின் ஹை. ரொம்ப உப்பு கக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பு கரிக்குது அப்படின்னு பகுத் காராகை அப்படின்னு சொல்லணும். உப்பு கரிக்குது அப்படின்றதுக்கு வந்து பகுத் காராகை. மிகவும் உப்பாக இருக்குது, உப்பு கரிக்குது அப்படின்னா பகுத் காராகை. ரொம்ப உப்பாக இருக்குது அப்படின்னா பகுத் நமக்கின் ஹை. மிகவும் துவர்ப்பாக இருக்கிறது பகுத் கசாப் ஹை. இது என்ன, நம்ம அறுசுவையில் நம்ம ஏற்கனவே எல்லா சுவையும் நம்ம பேரை பார்த்துருக்கோம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அறுசுவைகள் அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ மிகவும் துவர்ப்பாக இருக்கிறது அப்படின்னா பகுத் கசாப் ஹை அப்படின்னு சொல்லலாம். பகுத் கைசலா ஹை அப்படின்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். மிகவும் எண்ணெயாக இருக்குது, அந்த வடை எண்ணெய் ரொம்ப எண்ணெயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ வடை எண்ணெயாக இருக்குது, மிகவும் எண்ணெயாக இருக்குது அப்படின்னு. பகுத் தைலீகை அப்படின்னா ரொம்ப எண்ணெயாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது பகுத் சிப்சிபாகை. ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னு பகுத் சிப்சிபாகை. மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு குர்குராகை அப்படின்னா மொறுமொறுப்பாக இருக்குது. இங்கே சிப்சிபாகைக்கு சிப்புக்கு இஸ் மாதிரி வந்துருச்சு, சிப்சிபாகை தான், இப்போ தான் அங்கேயும் சிப்சிபாகை. மொறுமொறுப்பாக இருக்குன்னா குர்குராகை. மிகவும் பழமாக இருக்கிறது பகுத் பகா ஹுவா ஹை.
இன்னும் ரொம்ப பழமாக இருக்குது. மிகவும் காயாக இருக்குது. இன்னும் பகுத் கச்சா ஹை. இன்னும் மிகவும் காஞ்சிருக்கு. பகுத் சூக்கா ஹை. இன்னும் ரொம்ப காஞ்சிருக்கு. மிகவும் சூடாக இருக்குது. இன்னும் பகுத் கரம் ஹை. இன்னும் மிகவும் சூடாக இருக்குது. இதே அதே மாதிரி தான். சூடாக இருக்குன்னா கரம் ஹை அப்படின்னு சொல்லலாம். மிகவும்னும் போது அந்த பகுத் வார்த்தையை சேர்க்கணும், அவ்வளோதான். பகுத் கரம் ஹை, மிகவும் சூடாக இருக்குது. மிகவும் குளிர்ச்சியாக இருக்குது. இன்னும் பகுத் டண்டி ஹை, ஆறிப்போச்சு, ரொம்ப ஆறிப்போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில். காஃபி காஃபி ரொம்ப ஆறிப்போச்சுன்னா காஃபி பகுத் டண்டி ஹோகை ஹை அப்படின்னா காஃபி ரொம்ப ஆறிப்போச்சு, மிகவும் ஆறிப்போச்சு. பகுத் டண்டி ஹோகை ஹை, ரொம்ப ஆறிப்போச்சு. சோறுனா காணா, காஃபினா காஃபி. மொதல் வார்த்தையை நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கணும். நம்ம உணவுப் பொருட்களும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வார்த்தையை போட்டு நம்ம பின்னாடி ஆறிப்போச்சா, குளிர்ச்சியாக இருக்கா, சூடாக இருக்கான்ற வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லிக்கலாம். காஃபி பகுத் டண்டி ஹோகை ஹை, காஃபி ரொம்ப மிகவும் ஆறிப்போச்சு அப்படிங்க. அது சோறு ஆறிப்போச்சு அப்படின்னா கானா பகுத் டண்டி ஹோகை ஹை, சோறு ரொம்ப ஆறிப்போச்சு, ரொம்ப சூடாக இல்லை, ஆறிப்போச்சு அப்படின்னா கானா பகுத் டண்டி ஹோகை ஹை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.